வணக்கம். தி டீப் டைவ்க்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம அலச போறது, நீங்க எங்களுடன் பகிர்ந்துகிட்ட ஓஷோவின் தம்மபதம் சொற்பொழிவுகளின் 16வது ஆடியோ. ஆமா. இதுல ஆன்மீக பாதையில இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி வர சில முக்கியமான கேள்விகளை ஓஷோ கையாண்டிருக்கிறான். ஆமா. அதுவும் பார்க்கிறதுக்கு கொஞ்சம் முரண்பாடா தெரியற கேள்விகள். சரிதான். இந்த உரையாடலோட சுவாரஸ்யமே அதுதான். ஒரு பக்கம் மகா காஷ்யபரோட அந்த மௌனமான சிரிப்பு, ம். இன்னொரு பக்கம் புத்தருக்கு பிறகு ஏன் பிரிவினைகள் வந்ததுங்கிற கேள்வி. ஆ, அப்புறம் ஞானிகள் தப்பு செய்வாங்களான்னு ஒரு நேரடி கேள்வி. கரெக்ட். கடைசியா சமாதிக்கும் புரிதலுக்கும் என்ன வித்தியாசம்னு ஒரு பெரிய விவாதம். இது எல்லாத்தையும் ஓஷோ எப்படி இணைக்கிறாருன்னு பார்க்கிறது தான் ஒரு ஆழமான அனுபவம். அப்போ ஆன்மீக பாதையின் முரண்பாடுகள்னு சொல்லப்படுற விஷயங்களுக்கு பின்னால இருக்கிற உண்மையை நாம தேட போறோம். சரி. ஒரு பூ எப்படி ஒரு தத்துவத்தையே கடத்த முடியும்? ஒற்றுமையா இருந்த ஒரு இயக்கம் ஏன் பிரியணும்? வாங்க முதல் புதிரிலிருந்தே ஆரம்பிக்கலாம். மகா காஷ்யபரின் அந்த புகழ்பெற்ற சிரிப்பு. முதல் கேள்வி இதுதான். புத்தர் ஒரு பூவை கையில் எடுத்து மௌனமா இருந்தப்போ மகா காஷ்யபர் மட்டும் சிரிக்கிறார். ஆமா. ஒருவேளை அவர் அன்னைக்கு சிரிக்காம இருந்திருந்தா புத்தர் அந்த பூவை அவருக்கு கொடுத்திருப்பாரா? இதுக்கு ஓஷோ சொல்றார், என்ன நடந்திருக்குங்கிற கற்பனையில நேரத்தை வீணாக்க வேண்டான்னு. ஆனா அந்த நிகழ்வு ஏன் முக்கியம்னு அவர் விளக்குற விதம் அபாரமானது. நிச்சயமா. ஓஷோ என்ன சொல்றாருன்னா, மகா காஷ்யபர் சிரிச்சாரா இல்லையாங்கிறது ஒரு வெளிப்பாடுதான். ஓஹோ. ஆனா அந்த பூ அவருக்கு தான் போய் சேர்ந்திருக்கும். அப்படியா? அது ஏன்? காரணம், அங்க கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பேர்ல புத்தரோட மௌனத்தை புரிஞ்சுக்கிற தகுதியில இருந்த ஒரே ஆள் அவர்தான். அதாவது அந்த அதிர்வலைக்கு தங்களை தயார்படுத்திக்கிட்டு இருந்த ஒரே ஆள். சரியா சொன்னீங்க. மத்தவங்க எல்லாரும் புத்தர் என்ன சொல்ல வராருன்னு மனசுக்குள்ள மொழிபெயர்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா மகா காஷ்யபர் நேரடியாவே உணர்ந்தார். இது கேட்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதாவது மத்தவங்க எல்லாரும் ஒரு விதமான பாரலைசிஸ் பை அனாலிசிஸ் நிலையில இருந்திருக்காங்க. ஆமா. பூவுக்கு என்ன அர்த்தம், அதோட நிறம் என்ன சொல்லுது அப்படின்னு யோசிச்சே அந்த க்ஷணத்தை இழந்துட்டாங்க. கரெக்ட். நாம கூட அப்படிதானே. ஒரு சினிமா பார்க்கறதுக்கு முன்னாடி 100 ரிவ்யூ படிக்கிறோம். ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி 1000 ஒப்பீடுகளை பார்க்கிறோம். ஆனா அந்த நேரடி அனுபவத்தை இழந்துடுறோம். மகா காஷ்யபர் அந்த மனதின் பகுப்பாய்வை உடைச்சிட்டார் இல்லையா? மிக சரியா சொன்னீங்க. அந்த மனதோட குறுக்கீடு இல்லாததால தான் அவரால சிரிக்க முடிஞ்சது. சரி. ஓஷோ அந்த சிரிப்புக்கு 2 காரணம் சொல்றாரு. என்னது? முதல் காரணம் பரிதாபம். ஞானம் கண் முன்னாடி இவ்வளவு எளிமையா வெளிப்படும்போது இந்த மக்கள் அதை பார்க்காம தங்களோட சின்ன புத்திக்குள்ள அதை அடக்க முயற்சி பண்றாங்களேன்னு ஒரு பரிதாபம். கோயில் வாசல்லையே நின்னுகிட்டு உள்ள சாமி எப்படி இருக்கும்னு விவாதம் பண்ற மாதிரி. அதேதான். அப்போ இரண்டாவது காரணம்? இரண்டாவது காரணம் பிரமிப்பு. பிரமிப்பா? ஆமா. வார்த்தைகளால சொல்லவே முடியாத ஒரு சத்தியத்தை ஒரு சத்தம் கூட இல்லாம ஒரு பூவை உயர்த்தி பிடிச்சதன் மூலமா புத்தர் எவ்வளவு அழகா வெளிப்படுத்திட்டாருங்கிற பிரமிப்பு. ஓஹோ. அந்த இடத்துல மகா காஷ்யபர் சிரித்தார்னு சொல்றதை விட அவரே சிரிப்பாக மாறிவிட்டார்னு ஓஷோ சொல்றார். அவரே சிரிப்பாக மாறிவிட்டாரா? ஆமா. அங்கே சிரிப்பவர் சிரிக்கப்படும் பொருள்னு 2 கிடையாது. அது ஒரு முழுமையான நிகழ்வு. அந்த க்ஷணத்துல கரைஞ்சு போறதுனா என்னன்னு இது நமக்கு உணர்த்துது. அப்போ சிந்திப்பதை விட உணர்வது, பகுப்பாய்வதை விட அந்த க்ஷணத்தில் இருப்பதுதான் ஞானத்தின் திறவுகோல்னு எடுத்துக்கலாம். கரெக்ட். இந்த ஒரு புள்ளியே ரொம்ப ஆழமா இருக்கு. சரி, இப்ப அடுத்த கேள்விக்கு வரலாம். இந்த ஒருமையான நேரடியான அனுபவத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போதே அதுக்கு நேர்மாறான ஒரு கேள்வி வருது. புத்தர் இருந்த வரைக்கும் ஒற்றுமையா இருந்த சங்கம் அவர் போனதுக்கு அப்புறம் ஏன் பல பிரிவுகளா சிதறி போச்சு? இதுக்கு ஓஷோ சொல்ற உருவகம் ரொம்ப பிரபலமானது. என்னது? ஒரு மரம் உயிருடன் இருக்கு, வளர்ந்துட்டு இருக்குன்னா அதுக்கு என்ன அடையாளம்? அதுல இலைகள், பூக்கள், கிளைகள் வரும். ஆமா. அதுல புதுசு புதுசா கிளைகள், உப கிளைகள்னு வந்துகிட்டே இருக்கும். ஒரே ஒரு அடிமரம் மட்டும் எந்த கிளையும் இல்லாம நின்னா அது செத்து போன மரம். இல்லனா அது ஒரு கம்பம். சரியா சொன்னீங்க. ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் முரண்பாடா இல்லையா? நாம பொதுவா ஒற்றுமை, ஒருமைப்பாடு இது எல்லாம் தான் பலம்னு நினைக்கிறோம். ஆமா. பிரிவினைகளை பலவீனமா பாக்குறோம். ஆனா ஓஷோ பிரிஞ்சு போறதுதான் வளர்ச்சியோட அடையாளம்னு சொல்றாரா? ஞானிகளோட பார்வையில அப்படிதான். அவங்க சொல்றது என்னன்னா, எல்லா கிளைகளும் எங்க இருந்து சக்தி எடுக்குது? ஒரே வேரிலிருந்து தான். ஆமா. அந்த வேர் உயிர்ப்புடன் இருக்கிற வரைக்கும் எத்தனை கிளைகள் வந்தாலும் தப்பில்ல. ஒரு கிளையோட இலைக்கும் இன்னொரு கிளையோட பூவுக்கும் எந்த பகையும் இல்ல.
ஆனா நம்ம அறியாம என்ன பண்ணுதுன்னா வேற மறந்துட்டு கிளைகளுக்காக சண்டை போடுது. அதுதான் பிரச்சனை. இதை விளக்க ஓஷோ ஒரு கதை சொல்றாரு இல்லையா? அந்த குருவும் அவரோட சீடர்களும். ஆமா, ரொம்ப வேடிக்கையான ஆனா ஆழமான கதை. ஒரு குருவுக்கு 2 சீடர்கள். ம், அவங்க குருவுக்கு சேவை செய்யறதுல போட்டி போட்டுக்கிட்ட குருவோட கால்களை பங்கு போட்டுக்கிட்டாங்க. வலது கால் ஒருத்தருக்கு, இடது கால் இன்னொருத்தருக்கு. ஓஹோ. ஒரு நாள் ராத்திரி குரு தூக்கத்துல காலை மாத்தி போட்டாரு. வலது காலை இடது கால் மேல வச்சிட்டார். அவ்வளோதான். சண்டை வந்திருக்குமே. இடது காலுக்கு பொறுப்பான சீடன் கத்த ஆரம்பிச்சிட்டான். என் குருவோட கால் மேல உன் குருவோட காலை எப்படி வைக்கலான்னு சண்டை முத்தி 2 பேரும் தடியோட வந்துட்டாங்க. குருவோட காலையே உடைக்கவா? ஆமா, குருவோட காலையே உடைக்க தயாராயிட்டாங்க. இது கேட்க சிரிப்பா இருந்தாலும் ரொம்ப பயங்கரமா இருக்கு. நாமளும் அப்படித்தானே செய்றோம். சொல்லப்போனா ஆமா. ஒரே கடவுளை வழிபடுற நாம ஏன் கோயில் உன் கோயில்னு சண்டை போடுறோம். ஒரே தத்துவத்தை பின்பற்றவங்க ஏன் குரு ஓன் குருன்னு பிரிஞ்சு நிக்கிறோம். வேர் ஒண்ணுதான்னு மறந்துட்டு கிளைகள் தான் உண்மைன்னு நினைச்சுக்கிறோம். அப்போ பிரச்சனை திரிவுகள்ல இல்ல, நம்ம பார்வையில தான் இருக்கு. கரெக்டா சொன்னீங்க. குரு சீடர்கள்னு பேசும்போது அடுத்த கேள்வி ரொம்ப நேரடியா குருவே தாக்குற மாதிரி வருது. அந்த பெயர் சம்பந்தப்பட்ட கேள்வி. ஆமா, ஓஷோ ஒரு உரையாடல்ல ஒரு நபரோட பேரை இந்தியில ஒரு மாதிரியாகவும் ஆங்கிலத்துல வேற மாதிரியாகவும் சொல்லிட்டாரு. அதை கேட்டு ஒருத்தர், ஞானம் அடைஞ்சவங்க தப்பு செய்ய மாட்டாங்களே, நீங்க எப்படி தப்பு செய்யலாம்னு ஒரு சவாலான கேள்வியை முன்வைக்கிறாரு. இதுக்கு ஓஷோ சொல்ற பதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சொல்லுங்க. ஞானிகள் தவறு செய்ய மாட்டார்கள்ங்கிற வரிய நாம தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கோம்னு அவர் சொல்றார். அப்படியா? அதுக்கு விளக்கமா புத்தரோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்துறார். புத்தர் ஆனந்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கவனக்குறைவா அவர் கையில உட்கார்ந்த ஒரு ஈய தட்டி விட்டுடுறார். ஆமா, அந்த ஈ பறந்து போயிடுது. ஆனா அதுக்கப்புறம் புத்தர் செய்யற ஒரு காரியம் இருக்கே. அதுதான் விஷயமே. ஈ பறந்து போன மறுகணம் புத்தர் தன்னோட தப்ப உணர்றார். ம், உடனே பேச்ச நிறுத்திட்டு தன்னோட கைய மறுபடியும் அதே இடத்துக்கு கொண்டு போறார். இப்போ ரொம்ப மென்மையா கவனமா அந்த ஈக்கு எந்த பாதிப்பும் வராத மாதிரி எப்படி அதை விலக்கி இருக்கணுமோ அதை அப்படியே திரும்ப செஞ்சு காட்டுறார். ஆமா. ஆனந்தருக்கு ஒண்ணுமே புரியல. ஈதான் போயிடுச்சே, இப்ப ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேக்குறார். அதுக்கு புத்தர் என்ன சொன்னார்? அதுக்கு புத்தர் சொல்றார், நான் உன்னோட பேச்சுல மூழ்கி இருந்தேன். என் உடல் இயந்திரத்தனமா செயல்பட்டுடுச்சு. ஆனா அது சரியில்லை. அதனால என் உடம்புக்கு எப்படி சரியா செஞ்சிருக்கணும்னு இப்ப கத்து கொடுக்கறேன்னு சொல்றார். அப்போ நான் ஒன்னு கேக்குறேன். ஓஷோ சொல்ற விளக்கம், அதாவது அவரோட மூளைங்கிற கருவி தப்பு பண்ணிடுச்சு, அவரோட உணர்வு தப்பு பண்ணலன்னு சொல்றது, சொல்லுங்க. அது ஒரு மாதிரி வசதியான எக்ஸ்கியூஸ் மாதிரி இல்லையா? நான் பண்ணல, என் மூளை பண்ணிடுச்சுன்னு சொல்ற மாதிரி இல்லையா அது? நல்ல கேள்வி. இத கேக்குற நாம எப்படி ஒரு ஞானியோட கருவி செய்த தப்புக்கும் ஒரு சாதாரண மனுஷன் பொறுப்பை தட்டி கழிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது? ரொம்ப நியாயமான கேள்வி. அதுக்கான பதில் அந்த தவறு நடந்த உடனடியா அவங்களோட எதிர்வினையில தான் இருக்கு. எதிர்வினையிலையா? ஆமா. ஒரு சாதாரண மனுஷன் தப்பு பண்ணா என்ன செய்வான்? ஒண்ணு, அத மறைக்க பாப்பான். இல்லனா கோவப்படுவான், மத்தவங்க மேல பழி போடுவான். கரெக்ட். ஆனா புத்தரோ ஓஷோவோ என்ன செய்றாங்க? எந்த விதமான தற்காப்பும் இல்லாம, கோபமும் இல்லாம உடனே அந்த தப்பை ஏத்துக்கிட்டு அது சரி செய்ய என்ன வழியோ அத அந்த க்ஷணமே செய்றாங்க. ஓஹோ. ஞானம்ங்கிறது தடுக்கி விழாம நடக்கிறதுல இல்ல, தடுக்கி விழுந்தா உடனே எப்படி இயல்பா எழுந்து நிக்கிறோமோங்கிறதுல தான் இருக்கு. ஆஹா, அருமையான விளக்கம். ஓஷோ சொல்றார், இருந்து போனவங்க தான் எந்த தப்பு செய்ய மாட்டாங்க. உயிரோட இருக்கிறவங்க தவறு செய்வது இயல்பு. அந்த தவற ஒட்டி கொள்ளாம இருப்பதுதான் ஞானம். இது நவீன காலத்துல தலைமை பண்புக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் கூட ஒரு பெரிய பாடம். தப்பை ஏத்துக்கிட்டு வெளிப்படையா சரி செய்யறது எவ்வளவு பெரிய பலம். நிச்சயமா. சரி, இந்த முரண்பாடுகளின் பயணத்துல நாம இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இதுவும் பல ஆன்மீக சாதகர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய குழப்பம். பதஞ்சலி சொல்ற சமாதிக்கும் கிருஷ்ணமூர்த்தி சொல்ற புரிதலுக்கும் என்ன தொடர்பு? ஆமா, அண்டர்ஸ்டாண்டிங். வெறும் புரிதல் மூலமா சமாதி நிலையை அடைய முடியுமா? ஓஷோவோட பார்வையில இது ரெண்டுமே ஒரே இடத்துக்கு கொண்டு போற 2 விண்ண வழிகள். இல்ல ஒரே விஷயத்தோட 2 விண்ண விளக்கங்கள்னு சொல்லலாம். அப்படியா? ஆமா. கிருஷ்ணமூர்த்தி புரிதல்னு சொல்றது எந்த விதமான எண்ணங்களும் முன்மொழிவுகளும் இல்லாம ஒரு விஷயத்த அதோட முழுமையில பாக்குறது. ஒரு முழுமையான விழிப்புணர்வு நிலை. சரி. பதஞ்சலி சமாதின்னு சொல்றதும் அதையேதான். சமாதிங்கிற வார்த்தைக்கு சமாதான், அதாவது தீர்வுன்னு அர்த்தம். எப்போ எல்லா கேள்விகளும் சிந்தனைகளும் அடங்கி போகுதோ அந்த தீர்வு நிலைதான் சமாதி. ரெண்டும் ஒண்ணுதானா?
பின்ன ஏன் மக்களுக்கு இவ்வளவு குழப்பம் வருது? ஏன் இதை ரெண்டு எதிரெதிர் பாதைகளா பாக்குறாங்க? குழப்பம் இங்கதான் ஆரம்பிக்குது. நாம என்ன நினைக்கிறோம்னா, சொல்லுங்க. எனக்கு புரிதல் இருக்கு, ஆனா சமாதி கிடைக்கலையேன்னு சொல்றோம். ஆனா ஓஷோ சொல்றார், உண்மையில உங்ககிட்ட ரெண்டுமே இல்ல. ரெண்டுமே இல்லையா? ஆமா, கிருஷ்ணமூர்த்தி ஒரு மலையோட உச்சியில இருந்து பேசுறார், நேரா இங்க வந்துடுங்க, ஒரே பாய்ச்சல் தான் சொல்றார். அது உண்மைதான். ஆனா நம்மில் எத்தனை பேரால அப்படி பாய முடியும்? கஷ்டம்தான். பதஞ்சலி ரொம்ப கருணையோட மலையோட அடிவாரத்துல நின்னு நம்ம இயலாமைய புரிஞ்சுக்கிட்டு ஒரு படிப்படியா ஏறி வர்றதுக்கு வழி சொல்றார். அந்த 8 படிகள், இயமம், நியமம். ஆமா, இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம்னு 8 படிகளை அமைச்சு கொடுக்கறார். ஓஷோ சொல்ற அந்த கிராமவாசிகள் கதை ஞாபகத்துக்கு வருது. சொல்லுங்க. வழி தவறி போன ஒரு பயணி கிராமம் எவ்வளோ தூரம்னு கேட்கும்போது 8 கோஸ் தூரம் இருந்தாலும் வழியில சந்திக்கிற ஒவ்வொருத்தரும் இன்னும் 2 கோஸ் தான், பக்கத்துல வந்துட்டீங்கன்னு சொல்லியே அவரை நடக்க வச்சு ஊர்ல கொண்டு போய் சேர்ப்பாங்களாம். அது ஒரு அழகான பொய். ஆமா, பதஞ்சலியோட வழி அந்த மாதிரி கருணை நிறைஞ்சது. சரியா சொன்னீங்க. கிருஷ்ணமூர்த்தியோட வார்த்தைகள் வைரக்கற்கள் மாதிரி. ஆனா சோம்பேறிகளுக்கு அது ஒரு நல்ல சாக்கா மாறிடுது. எதுவும் செய்ய தேவையில்லை, புரிஞ்சுக்கிட்டா போதும்னு சொல்லிக்கிட்டு அவங்க புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க, எதுவும் செய்யவும் மாட்டாங்க. சரிதான். பதஞ்சலியோட வழி மெதுவா இருக்கலாம், ஆனா உறுதியா பலரை கரை சேர்த்திருக்கு. உங்க இயல்புக்கு எது பொருந்துதோ அதை தேர்ந்தெடுங்க. உங்களுக்கு படிகள் தேவையா, இல்ல ஒரே பாய்ச்சல்ல போக முடியுமான்னு நீங்க தான் முடிவு செய்யணும்னு ஓஷோ அந்த விவாதத்தை முடிக்கிறார். அப்போ இந்த முழு உரையாடலையும் திரும்பி பார்த்தா, மௌனத்தின் மொழி, பிரிவினையின் வளர்ச்சி, ஞானிகளின் மனிதத்தன்மை, அப்புறம் அந்த ஆன்மீக பாதைகளின் வேறுபட்ட அணுகுமுறைகள்னு பல புதிர்களுக்கு விடை கிடைச்ச மாதிரி இருக்கு. ஆமா, எல்லாத்தையும் ஒரு கோர்வையா இணைச்சு பார்க்க முடியுது. சரிதான். இந்த எல்லா விளக்கங்களையும் தாண்டி ஓஷோ வலியுறுத்துற ஒரு மைய கருத்து இருக்கு. அது என்ன? அது என்னன்னா, நீங்க பதில்களை வெளியில தேடுறதை விட அந்த கேள்விகளே எங்கிருந்து எழும்புதுன்னு உங்களே நீங்க கவனிக்க ஆரம்பிக்கும் போதுதான் உண்மையான மாற்றம் நடக்கும். மகா காஷ்யபரின் கவனிப்பா இருக்கட்டும், புத்தர் தன் தவற்றை சரி செய்த விழிப்புணர்வா இருக்கட்டும், எல்லாமே அந்த ஒரு புள்ளியில தான் இணையுது. கேள்வி கேட்பவன் யாருங்கிற தேடல் தான் உண்மையான ஆன்மீகம். ரொம்ப ஆழமான தொகுப்பு. அப்போ இந்த உரையாடலை முடிக்கிறப்போ உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை. நாம ஓஷோவையோ புத்தரையோ கிருஷ்ணமூர்த்தியையோ கேட்டு எவ்வளவுதான் தகவல்களையும் ஞானத்தையும் வெளியிலிருந்து சேகரிச்சாலும் ஓஷோ குறிப்பிடுற அந்த கவனிக்கும் தன்மை அல்லது சாட்சி பாவம்ங்கிற ஒண்ணு மட்டும் நம்ம கிட்ட இல்லைன்னா நாம சேகரிச்ச அந்த ஞானமெல்லாம் நம்மை விடுவிக்கிறதுக்கு பதிலா இன்னும் அழகான, இன்னும் அலங்கரிக்கப்பட்ட ஒரு சிறை கம்பியா மாறிடுமா? இத பற்றி சிந்தித்து பாருங்கள்.